வணக்கம் மக்களே, கன்னியாகுமரி ஸ்டைல் சால மீன் குழம்பு வைக்கிறது எப்படின்னு சொல்லேன். தேவையான பொருள்: சால மீன், துருவின தேங்காய், சின்ன உள்ளி, பூண்டு மூணையும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிடணும். சட்டியில் சால மீனை போட்டு மண் சட்டியில் புளி ஒரு சின்ன சைஸ் புளி ஊற வச்சுருக்கேன். அதை கரைச்சி அதில் சேர்க்கணும். கூடவே மாங்காய், மிளகாய், தக்காளி மூணையும் சேர்க்கணும். முருங்கைக்காய் போட்டாலும் நல்லாயிருக்கும். இப்போ முருங்கைக்காய் இல்லை. மாங்காய் கொஞ்சம் கலர் மாறிட்டு, மாங்காய் வாங்கி 2 நாள் ஆயிட்டு. அது கொஞ்சம் கலர் மாறிட்டு, ஆனாலும் புளிச்சிக்கிட்டு தான் இருக்குது. மணமாக இருக்கும் கறியில் சேர்த்தோம்னா, அதனால் சேர்த்துருக்கேன். கூடவே தேங்காய் அரைச்ச விழுது, வத்தல் தூள் 1 ஸ்பூனு, மல்லித்தூள் 1 ஸ்பூனு, தேவையான அளவு மஞ்சள் தூள் போட்டு குழம்ப கலக்கி அடுப்பில் வைக்கணும். இப்போ கன்னியாகுமரியில் சால மீன் மலிவாக கிடைக்கும். சால மீன் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். எந்த நேரமும் சில மீன் சாப்பிட்டா அடுத்த நேரம் சாப்பிட்றதுக்கு விருப்பம் இருக்காது. ஆனால் சால மீன் அப்படி இல்லை, எப்போ சாப்பிட்டாலும் திகட்டாது, நல்லாயிருக்கும். இன்றைக்கி என்ன சாப்பாடுனா சோறு. இன்னைக்கு மத்தியான சாப்பாடு சோறு, சால மீன் குழம்பு, கூடவே அவிச்ச முட்டை. குழம்பு கொதிச்ச உடனே குழம்புக்கு உப்பு சேர்க்கணும். ஒருக்கா அலசி விடணும். இன்னும் 10 நிமிஷம் கொதித்து காஞ்ச உடனே தேவையான 2 எனக்கு கருவேப்பிலை சேர்த்து கூடவே நான் ஏற்கனவே முட்டையை தனியாக அவிச்சு தோடு உடச்சி வச்சுருக்கேன். அந்த முட்டையை இந்த மீன் குழம்புல சேர்க்கணும். இது ஏன்னா வேறு கூட்டை இல்லாதப்போ இதை சாப்பிட்டா அந்த மீன் குழம்புல அவிச்ச முட்டையை சேர்த்தோம்னா நல்லா உப்பு பிடிச்சிக்கிட்டு மசாலாவும் சேர்ந்து சுவையாக இருக்கும். அதனால் சோறு குழம்பு இறக்கியாச்சு. சோறை போட்டு அது கூடலாம் மீன் குழம்பு. ஒரு மீன் வச்சுருக்கேன் பாருங்கள். மீன் உடையவே இல்லை. நான் முதல்ல மீனை சேர்த்துட்டேன். மீன் உடையாது. முதலே சேர்த்தாலும் மீன் உடையாது. கூடவே முட்டை. ஒரு சால மீன் பொரிச்சிருக்கேன், அதை நான் காட்டலை. அதையும் வச்சுருக்கேன். ஒரு பொரிச்ச மீனை வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நான் இது தண்ணி குழம்பா வச்சுருக்கேன். இனி அடுத்த வீடியோவில் கெட்டி குழம்பா வச்சு போடுவேன். நல்லாயிருக்கும் மக்களே, சாப்பிடுங்க. நன்றி மக்களே. இந்த சேனலை லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி மக்களே.